அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த வில்வ இலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியும் தெய்வீக ஆற்றல் வாய்ந்தது. நம்ம சிவாலயங்களுக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம். இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் மீது அந்த லிங்க திருமேனியின் மீது சாற்றுவார்கள். இன்னும் நந்தியம் பெருமானுக்கும் அதை சாற்றுவார்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் மனக்குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவே இல்லை, ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சிவாலயங்களுக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த பிரசாதமாக வில்வ இலையை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வில்வ இலையை பத்திரமா உங்கள் பாக்கெட்டில் வைத்து பாருங்கள். அந்த அனுபவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கும், ஆனால் அது ரொம்பவே ஆற்றலுடையதாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் அதனுடைய அந்த வரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த வில்வத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வில்வ இலை பல நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வில்வத்தை பறிக்கணும் அப்படின்னா அந்த மாத பிறப்பு, திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினம், சதுர்த்தி, அஷ்டமி, நவமி இந்த நாட்கள்ல எல்லாம் பறிக்கக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி அதை பறித்து வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஆற்றல், ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த வில்வத்தை பறித்து நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது பர்ஸில், வாலெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கும் போது அது அந்த வில்வைகளை சுற்றி ஒரு அதிர்வுகள் இருக்கும் இல்லையா, அது நம்மை சுற்றி அந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கும். இதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். ஒரு ஒரு வித்தியாசமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது மனதில் உதித்து கொண்டே இருக்கும் அதை பயன்படுத்துறதுனால. திடீர்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும், அந்த வில்வ இலை காஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா தெரிஞ்சுக்குங்க, வில்வது மட்டும் ரொம்ப புனிதமானது. இப்போ நீங்கள் பறித்து வச்சிட்றீங்க, ஒரு மாதம் ஆயிடுச்சு, நல்லா வாடிச்சுன்னா கூட அதுக்கு தோஷம் கிடையாது. தண்ணியில் நல்லா அலசிட்டு திரும்ப அதை பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த வில்வ இலை காய்ந்ததாக வாடியதாக தெரிந்தாலும் அதை கழுவி விட்டு நாம் பயன்படுத்தலாம். அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு 4-5 வில்வ இலை போட்டு ஊற வச்சுட்டு அதை குடிக்கிறோம் அப்படிங்கும்போது உடலில் நிறைய ஆற்றல்கள் உண்டாகும்பாங்க. அந்த இரத்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வில்வ இலை இருக்கு இல்லையா, இது நுரையீரல் சம்பந்தமான நோய் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படிம்பாங்க. இந்த நாள்பட்ட சளின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு சளி, அந்த தொடர்ந்து இருமல், கபம் சேர்ந்துக்குது அப்படிங்கும்போது, ஆஸ்துமா அதெல்லாம் இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவர்களோட அறிவுரையின்படி இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது தீர்க்கும் அப்படிம்பாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவாக இருக்கட்டும், அதை அதிகரிக்கிறதுலையும் சரி, உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுலையும் சரி, இது ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பானது அப்படின்னா இந்த வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தையும் நம் உடல் சார்ந்த நலனையும் சேர்த்து தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. வில்வத்தை சிவனுக்கு படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான காரணம், அது பிரசாதமாக கொடுத்தா பத்திரமா வீட்டுக்கு கொண்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலில் கொடுக்கறது தானா அப்படின்னா பொதுவாகவே வில்வத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒரு 100 வருஷம் பழமையான மரமாக இருக்குது அப்படின்னா அதோட நுனி கொழுந்த நம்ம எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும் அப்படிம்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் மரபில் அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, சித்த மருத்துவர்களின் அறிவுரைப்படி அதை எடுத்துக்கொள்வது நல்லது, நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்கு அந்த தன்மை உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்போ இவ்வளவு ஆற்றலுடைய அந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிறதும் சரி, நம்முடனே வைத்திருக்கிறதுலையும் சரி மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. சரியான முறையில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அது சரியான பலனை வழங்கும். நம்ம பாக்கெட்லேயே வச்சுருக்கோம், மணி பர்ஸில் வைக்கிறோம், இல்லை பாக்கெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செல்வ வளத்தை மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு நிம்மதியும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடல் நலம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் பெரிய அளவிலான பயனை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.
பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய செடிகள் இருக்குது. நம்ம அழகுக்காக பயன்படுத்துவது அப்படின்னா செம்பருத்தி பூ பயன்படுத்துவாங்க, மல்லிப்பூ நட்டு வளர்த்துவாங்க, முல்லைப்பூ வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பூக்கள் வைத்திருந்தாலும் இந்த செம்பருத்தி அப்படிங்கிறது அழகுக்காக மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் பெரிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த செம்பருத்தி பூ எந்த தெய்வத்திற்கு உகந்தது அப்படின்னம்னா, ஒரு சில தெய்வங்களுக்கு இந்தந்த பூ உகந்ததுன்னு சொல்கிற வகையில் இந்த செம்பருத்தி பூ நீங்கள் எந்த தெய்வத்திற்கு வேண்டுமானாலும் சமர்ப்பணம் செய்யலாம். அவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட செல்கிறீர்கள் அப்படிங்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அருகம்புல் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம், வெள்ளருக்கு மாலை கட்டி போடலாம் அப்படிங்கிற வகையில் இந்த செம்பருத்தி பூவை விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டால் நினைத்தவை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கொஞ்சம் உக்ர தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவதைகளுக்கு எல்லாமே இந்த சிவப்பு நிற பூக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் முருகப்பெருமானுக்கு இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துவது அப்படிங்கிறது சிறப்பு. இது ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டு போகலாம். இதில் அடுக்கு செம்பருத்தி, ஒற்றை செம்பருத்தி இந்த மாதிரி இருக்குது. இதில் எல்லாத்துக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்பருத்தியோட இலை, தண்டு, பூ எல்லாமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த செம்பருத்தி பூ இதழ்கள் இருக்குல்லவா, அதை முறைப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலிலே அதிலும் இதயத்திற்கு அது மிகவும் உகந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. சில வகையில் பார்த்தோம்னா வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை தீர்ப்பதாகவும் இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். பெண்களுக்கு உண்டாகின்ற அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இந்த பூவானது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதோட மருத்துவ பயன் அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஏன்னா எல்லா செடிகளுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்றை சுத்தப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும். அந்த வகையில் செம்பருத்தி பூவும் அதே தன்மையை கொண்டது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இது விதை போட்டு தான் முளைக்குமா அப்படின்னா கிடையாது. நமக்கே நல்லா தெரியும். அதோட கிளைகளை வெட்டி பதியம் போட்டு வச்சோம் அப்படின்னா அது திரும்பவும் ஒரு செடியாக மாறும். அது இன்னும் பெரிய அளவிலான பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத. அப்போ இவ்வளவும் மருத்துவ குணம் வாய்ந்த அந்த செம்பருத்தி செடியை வீட்டில் நட்டு வைப்பது அப்படிங்கிறதே சிறப்பான விஷயம். வீட்டுக்கு முன்னாடியும் வைக்கலாம், பின்னாடியும் வைக்கலாம். அந்த பூக்கள் அப்படிங்கிறத இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறதும் உத்தமம், அல்லது மருத்துவ பயனுக்காக நாமும் பயன்படுத்துவது உத்தமம். ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய செடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லுவாங்க. இந்த ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, துளசி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது செம்பருத்தி செடி. நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி இதுவரையிலும் வைக்கலைன்னா கூட குறைந்தபட்சம் ஒரு பதியம் போட்டு ஒரு செடியை வீட்டில் வைத்து வளர்த்து வாருங்கள். கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அது நமக்கு உபயோகரமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ ஆலயத்துக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போவோம், தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம். பூக்களை வாங்கி கொண்டு போய் வைக்கணுமா, இல்லை நம்ம கையால் தொடுத்து வைக்க வேண்டுமா, எது சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா இரண்டுமே சிறப்பு தான். இப்போ உங்களால் முடியலை, வீட்டில் மலர் இல்லை, மலர்களை சேகரிக்க முடியாது, கொஞ்சம் வயதாகி விட்டது, இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நம்ம ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலரை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இல்லை எங்கள் வீட்டில் மலர்கள் இருக்கின்றது, நாங்கள் அதை பறித்து நாங்களே தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமனா அதுதான் உத்தமத்திலும் உத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூக்களை பறிக்கிறதுக்கு முறை இருக்குது. இடுப்புக்கு மேலே பாத்திரத்தையோ அல்லது கைகளையோ வைத்து கொண்டு தான் அந்த கைகளில் தான் பூவை பறித்து வைக்க வேண்டும், இடுப்புக்கு கீழ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மலர்களை பறிக்கும் பொழுது நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். எந்த இறைவனுக்காக நீங்கள் அந்த மலரை பறிக்கிறீர்களோ அந்த திருநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருத்தல் நல்லது. பறித்ததுக்கப்புறமா நீரில் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதை உலர்த்திட்டு திருப்பியும் சுத்தமான பஞ்சு திரியினால் செய்யப்பட்ட நூல் இருக்கு இல்லையா, பஞ்சில் செய்யப்பட்ட நூலை எடுத்து அதில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பூவாக சரமாக தொடுத்தல்
வேண்டும். அதுதாங்க ரொம்ப சிறப்பு. இதை கொண்டு போய் ஆலயத்தில் சமர்ப்பணம் செய்யும் வரையிலும் பயம் பக்தியாக இருந்து கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு ஆனந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு எல்லா பலனையுமே ஏற்படுத்தி தரும். இப்போ ஒரு சில மலர்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ இந்த மல்லிகை மலர் கொண்டு போய் சாத்துறோம் இல்லையா, வீட்டில் மல்லிகைப்பூ இருக்குது, நான் வந்துட்டு கட்டி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றுகின்றேன். எந்த இறைவனுக்கு சாட்டலாம் அப்படின்னா எல்லா இறைவனுக்கும் சாட்டலாம் பொதுவாக. அப்படி அதை கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யும் போது கண் பார்வை வந்துட்டு தெளிவாகும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இதே பாரிஜாத பூ இருக்குது இல்லைங்களா, இந்த பாரிஜாத பூ பார்த்திங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு பக்தியை வந்துட்டு உண்டாக்கும் அப்படின்னம்னா அது மிகையாகாது. அதே அல்லிப்பூவை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும். வாழ்க்கையில் எவ்வளோ கடன் தொல்லை கஷ்டங்கள் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அரளிப்பூ சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் நிறத்தில் அரளி இருக்கும், கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நம்ம எந்த இறைவனுக்கும் சமர்ப்பணம் செய்யலாம். அதையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் இந்த மஞ்சள் அரளியை கொண்டு போய் அருகாமையில் இருக்க ஆலயத்தில் நீங்கள் கட்டி தொடுத்து சமர்ப்பணம் செய்து விட்டு வரும் பொழுது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக நீங்கள் மீண்டு வர முடியும். செவ்வந்தி பூ குரு தோஷத்தை போக்க வல்லதும்பாங்க. நவகிரகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த செவ்வந்தி மலரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அரளிலேயே சிவப்பு நிற அரளி இருக்கும். இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பாதுகாக்கும், ஒரு ஒற்றுமையை உண்டாக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பெரிய ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியது. சங்குப்பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலே நீல சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடியது. ஏன்னா அவர் நீதிமான் இல்லையா, எல்லாத்துக்குமே நீதி வழங்குவார். நம்மளால் அதை தாங்க முடியல இந்த ஜென்மத்தில் அப்படிங்கும் போது நீல சங்கப்பூவால் அர்ச்சிக்கும் பொழுது அவருடைய அருளானது கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செந்தாமரை வெண்தாமரை, செந்தாமரையை நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறீங்கன்னா செல்வம் உண்டாகும். அதே போல் ஆயுளில் ஏற்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சூரிய பகவானுடைய பூரணமான கருணையை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க. வெண்தாமரை அப்படிங்கிறது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இதெல்லாம் இல்லை, இந்த மலர்கள்லாம் இல்லை, நான் என்ன பண்ணலாம்? இப்போ விநாயகர் ஆலயத்திற்கு போனால் அருகம்புல் கட்டி கொண்டு போய் போடலாம். இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தானே. சிவாலயத்திற்கு போகிறோன்னா ஒரு 2 வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். பெருமாள் ஆலயத்திற்கு போகிறீங்கன்னா கிடைக்கக்கூடிய துளசியை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு இறைவனுக்குன்னு உபயோகப்பட்ட எளிதாக கிடைக்கக்கூடிய மலர்களையோ அல்லது இலைகளையோ சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதற்கே உண்டான பலனானது உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ரொம்ப எளிமையான விஷயம், நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான். அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு இதையெல்லாம் இந்த மாதிரி சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்தது நடக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இது உண்டாக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் அல்லது சில உணர்வுகள் உங்களிடம் இருக்கின்றதா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காரணம் இருக்குது. பெரும்பாலும் நம்மளோட ஆழ்மனதோட சக்தி ரொம்ப அதீதமானது. இப்போ நம்ம இறை ஆற்றல், தெய்வ சக்தி, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாமே புதைந்து கிடக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்முடைய ஆழ்மனது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒருவருக்கு அந்த அதீத சக்தியானது கிடைக்கின்றது, அதை அவர்கள் உணர்கிறார்கள். அப்படிங்கும் போது இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில அறிகுறிகள் அவர்களிடம் தென்படும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு முறையான பயிற்சிகளின் மூலமாக அதை முறைப்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னா அது மாற்று கருத்து இல்லை. அப்படி என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் ஒரு கனிவு அப்படிங்கிறது நம்மிடம் பிறந்துவிடும். மனதில் அமைதியானது உண்டாகிவிடும். தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டோம், ஆழ்மனதோட சக்தியை உணர்ந்து கொண்டோம் அப்படிங்கும் போது இது எல்லாமே உண்டாயிடும். அப்போ நம்ம மனதில் ஒரு அமைதி உண்டாவதன் காரணமாக முகமானது மிகவும் சாந்தமாக காணப்படும். அதன் பொருட்டு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு கவலைகள் இருக்கோ கஷ்டங்கள் இருக்கோ அவங்க எல்லாமே உங்களை தேடி உங்களிடம் தங்களது கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு விடை கிடைக்கப் பெறுவார்கள். நீங்களே அவங்களுக்கு சொல்லுவீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். காரணம் நீங்கள் நிதானமாக செயல்படுற அந்த காரணத்தினால அவங்க வாழ்க்கையிலையும் அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாச்சும் கற்பனை செய்தீர்கள் அப்படின்னா அது அப்படியே நடக்கும்.
அல்லது நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்க, நீங்கள் சொல்லும் போது அது அப்படியே நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் உங்களது ஆழ்மனதை முறையான பயிற்சிக்கு உட்படுத்தி விட்டீர்கள், அதை புரிந்து கொண்டீர்கள், அதை திறம்பட செயல்படுத்தக்கூடிய வழியை அறிந்து கொண்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும் போது, நல்ல காரியத்தை வந்து நம்ம மனதிற்கு உள்ளீடாக, அதாவது அந்த ஆழ்மனதிற்கு உள்ளீடாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த அற்புத சக்தியானது வெளிப்படுகிறது. அது அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு அந்த காரியத்தை செயலாற்றுவதில் வந்துட்டு வழிகாட்டுவதாக அமைகிறது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தில். அதனால தான் சிலர் கற்பனை செய்வது, சிலர் சொல்வது, சிலர் வந்துட்டு நினைத்து பார்ப்பதெல்லாம் நடக்கக்கூடிய அதிசயங்கள் வந்துட்டு நிகழும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொன்று, நம்ம ஏதாச்சும் குழப்பமாக இருப்போம், அந்த குழப்பத்திற்கான விடையே கிடைக்காது. அப்போ வந்துட்டு ஏதாவது ஆலயங்களுக்கு செல்கிறோம், இல்லை எங்கேயாச்சும் வெளியே நடந்து போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பக்கத்தில் நடந்து போகிறவங்க அவங்க ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, அதன் மூலமாக நம்மளுக்கு விடைகள் கிடைக்கப்பெறும். அல்லது அந்த நேரத்தில் குழப்பமாக இருக்க நேரத்தில் மனதை அமைதியாக வைத்து கொண்டு நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறோம், இப்போ தெய்வ புத்தகங்கள் அல்லது வந்துட்டு மந்திரங்கள் படிக்கின்றோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அதன் வாயிலாக உங்களுக்கான விடைகள் வந்துட்டு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா உயிர்களின் மீது பரிவு காட்ட ஆரம்பிப்பீர்கள். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் எப்போ நீங்கள் தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்கிறீர்களோ அந்த நிமிடம் முதல், அல்லது அந்த தெய்வ சக்தியை உங்களுள் பெற்றுவிட்ட பின்னர் நம்ம வந்துட்டு ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். எந்த ஒரு உயிரினத்தை பார்த்தாலும் கடவுளாக பார்க்கக்கூடிய தன்மையானது உங்களுக்குள் வந்திருக்கும். அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போதே கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு அற்புத நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்படின்னா அது மிகையாகாது. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே விசித்திரமான சில உணர்வுகள் அவர்களுக்கு ஏற்படும். அந்த 3லேருந்து ஒரு 4:30 மணிக்குள்ளேயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சரியான தூக்கம் வராது, ஒரே உலட்டலாக இருக்கும். நல்லா தான் படுத்து தூங்கியிருப்பாங்க அந்த நேரத்தில். ஏன்னா அவங்க அதிகப்படியான ஆற்றலை அந்த நேரத்தில் உணருவார்கள். அதை வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிடும். அந்த நேரத்தில் எந்திரிச்சு உட்கார்றது, நடக்கிறது, இந்த மாதிரியே இருப்பாங்க. அதெல்லாம் சில அதீத ஆற்றல்கள் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா அதுவும் மிகையா. ரொம்ப முக்கியமாக இந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது கிடச்சிடும். தெய்வசக்தி வந்துட்டு அதிகமாகுது அல்லது நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வையானது ஏற்பட்டுவிடும். அது என்ன, 6வது அறிவு அப்படிங்கிறது செயல்படும். 6வது அறிவுன்னா என்ன, நம்மளுக்கு தெரியும் அது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பழக்கப்படுத்தியிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயம், நிகழ்காலத்தில் நடப்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல மிகவும் தெளிவான மனதுடன் அடுத்த கட்டத்தை எட்டி வைப்பது அல்லது எடுத்து வைப்பது அப்படிங்கிறது அறிவு, 6வது அறிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற் போல முடிவு எடுப்பது, எடுத்தோம் கவுத்தோன்னு வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த 6வது அறிவு செயல்படுவது எப்போ அப்படின்னா ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்து உங்களுக்குள் தெய்வ சக்தி அதிகமாகிறது, அந்த தெய்வ உணர்வு அதிகமாகிறது அப்படிங்கும்போது 6வது அறிவு நன்கு செயல்படும். அப்போ செயல்படுது அப்படிங்கும்போது எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதற்கு ஏத்தாற் போல வந்து நமது முடிவுகள் இருக்கும். நிகழ்காலத்தில் மட்டுமே நம் வாழ்க்கையானது இருக்கும். கடந்த காலத்திற்கும் செல்ல மாட்டோம், எதிர்காலத்தை பற்றி கவலையும் பட மாட்டோம். அப்படி ஒரு உணர்வு வந்துட்டு அங்கே தோன்றும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேர் ஆழ்நிலை தியானத்திற்கு செல்லும் பொழுது சொல்ல முடியாத சில இன்பங்களை வந்துட்டு உள்ளூர அனுபவிப்பார்கள். அதெல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. இப்படிப்பட்ட அறிகுறிகளில் ஏதேனும் 1-2 இருக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம், சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்று தெரிந்து மேலும் அதற்கான அடியை எடுத்து வைக்கும் பொழுது, இன்னும் மேலும் உங்களை மெருகூட்டி கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலை, ஆனந்தமான நிலையானது உங்களுக்கு ஏற்படும். இல்லாமல் அந்த இறைவனின் அருளால் அப்படின்னு கூறிக்கொண்டு, தெய்வ சக்தியை அடைய வேண்டுமா அல்லது தெய்வ சக்தியை உணர வேண்டுமா, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்போவுமே இருக்குது. அடைவது உணர்வது, இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வ சக்தியை உணர்வது அப்படிங்கிறதா மிகவும் சரியானதாக இருக்கும். இல்லாமல் இருந்து அதை பெறுவதற்கு பெயர் தான் அடைவது அப்படிங்கிறது. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும்போது அதை உணர்வதே சிறந்த விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை உணர்வதற்கு வழிமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பல வகையில் வந்துட்டு வெவ்வேறு விதமாக அந்த தெய்வ சக்தியை உணர்வதற்கு வழிமுறைகள் குறிப்பிடப்படும்.
பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு, யோக மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய விதங்களில் வந்துட்டு நமக்குள்ளே இருக்க அந்த தெய்வ ஆற்றலை, அந்த தெய்வ சக்தியை உணர்வதற்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் யோகம் அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. அப்படிங்கும்போது மிகவும் சுலபமாக ஆரம்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறை அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம் தான் ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு அமைதியாக உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வத்தை அக்ஞா சக்கரத்தில் நிறுத்தி அந்த தெய்வத்தோட மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 108 முறை தினமும் உச்சரித்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலானது பெருகும், தெய்வ ஆற்றலானது பெருகும், வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த மந்திரத்தை மட்டும் காலையில் சொன்னால் போதுமா அப்படின்னா, நம்மளோட இயல்புகளுமே மாற வேண்டியது இருக்கிறது. அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்மளோட தினசரி இயல்புமே மாறும். அதில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்கறது. ஏன்னா தெய்வத்தை பொறுத்தளவு எதுவுமே பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு கிடையாது. உண்மைதானுங்களேன். தெய்வத்தை பொறுத்தளவு எல்லா உயிரினங்களையும் எல்லா பொருட்களையும் அவர்தான் படைத்திருக்கிறார். அப்படிங்கும்போது அதில் விருப்பு வெறுப்பு அப்படின்னு கிடையாது. நம்மளாக பார்த்து தான் இதை பிடிக்கும் இதை பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம சென்று விடுகின்றோம். அப்படி பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பிலிருந்து நம்ம வெளியே வரும்போது நிறைய விஷயங்களை நாம் உணர ஆரம்பிப்போம். எப்போவுமே உணர்ச்சிகளுக்கு வந்துட்டு ஆட்படக்கூடாது, டக்குன்னு வந்துட்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக யோசிக்கக்கூடிய தன்மை வேண்டும். ஒன்று. இன்னொன்று, ஆரம்ப காலகட்டத்தில் தெய்வ சக்தியை உணர வேண்டும் அப்படின்னு நினைத்தோம்னா ஆலயங்களுக்கு சென்று வருதல் அவசியமாகிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது மிகவும் உகந்த ஒன்று. ஏன்னா நிறைய எனர்ஜி அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். கோவில்னாலே எனர்ஜி சோர்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதுவும் மலை மேலே இருக்க கோவிலுக்கு ஆற்றல் எப்போவுமே அதிகம். அங்கே போய் அமைதியாக தியானம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வுகளை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் தியானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது மனம் ஒடுங்கிய நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு விளக்கின் வெளிச்சத்தில் மட்டும் அமர்ந்து தியானம் செய்ய பழகுங்கள். ஏன்னா அதிகமாக லைட்ஸு வெளிச்சம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கவன சிதறல் ஆரம்பத்தில் சில பேர்த்துக்கு இருக்கலாம். அதனால் ஒரு இருட்டறை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் அதில் நல்ல பிரகாசமாக எரியக்கூடிய ஒரு விளக்கு அங்கே ஏற்றி வைத்து அதன் முன்னே அமர்ந்து தியானம் செய்ய பழகும் பொழுது சுற்றி எந்த ஒரு அந்த ஓசைகளோ அல்லது வேறு எதுவும் சப்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனதானது அந்த மனதை நம்மால் கையாள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிலையை நோக்கி நாமே செல்ல ஆரம்பிப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தெய்வ சக்தியை உணர்வதற்கு எப்போவுமே விழிப்புணர்வு நிலையில் இருக்க வேண்டும். விழிப்புணர்வு நிலைனா என்ன? ஒரு விஷயத்தை செய்கிறோம், செஞ்சு முடிச்சுட்டு அடடா இது இப்படி செஞ்சுட்டனே, இதுக்கு பதிலாக இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு ஒரு வினை முடிந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறதுக்கு பேர் விழிப்பு நிலை கிடையாது. விழிப்பு நிலை அப்படின்னு சொன்னாலே, விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செய்கிறோங்கிறத தெரிந்து செய்தல் அப்படிங்கிறது அர்த்தம். செஞ்சதுக்கு அப்புறமா யோசிக்கிறது கிடையாது. தெரிந்து தான் அந்த வேலையை செய்கின்றோம், அதை உணர்ந்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து செய்கிறது தான் விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த விழிப்புணர்வு நிலை நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லா வினைகளுமே நம்மளோட முடிவுக்கு உட்பட்டு தான் நடக்கும். அப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் வரும். அது நம்ம எப்படியுமே எதிர்கொள்ள முடியும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே வளர்க்கக்கூடியது. எது? தெய்வ சக்தியை நமக்குள் வளர்க்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற அந்த வேறுபாடு இல்லைனாலே நம்ம எல்லா உயிரினங்கள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த ஆரம்பிப்போம். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் தெய்வ சக்தியை உணர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்க தெய்வ சக்தியை உணர வேண்டும் நினச்சிங்கன்னா எல்லா உயிரினங்கள் மீதும் எல்லா பொருட்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். பார்க்கின்ற எல்லா பொருளையும் கையெடுத்து கும்பிட வேண்டும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் எல்லா பொருட்களையும் பார்த்து கையெடுத்து வணங்கும் போது எல்லா ஜீவராசிகளையுமே நீங்கள் தெய்வமாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் ஒரு எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். எல்லாமே பிணைக்கப்பட்டது தான். இருந்தாலும் அந்த பிணைப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எல்லாருமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த பிணைப்பை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா
நம்ம ரொம்ப தெளிவடைகின்றோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தமாகின்றது. இந்த வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே பணம் அப்படிங்கிறத மறந்து அதையும் மிஞ்சிய ஒரு விஷயம் அந்த அன்பு அப்படிங்கிறது, அதை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெய்வ நிலையை உணர முடியும், தெய்வ சக்தியை உணர முடியும். தனக்குள் இருக்கின்ற அந்த தெய்வ சக்தியை உணர முடியும். ஏனையவர்களால் சற்றே கடினம்தான் என்ன சொன்னாலும். அதே போல் அந்த விடா பிடிவாதமான நிலை, ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவில் உறுதியாக இருக்கணும். காலையில் நேரமே எந்திரிக்கணும், குளிக்கணும், மந்திரங்கள் சொல்லணும். அதே போல் கடவுளை வழிபட வேண்டும், ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், நம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், எக்காரணம் கொண்டும் யாரையும் வெறுத்துவிடக்கூடாது. இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு முடிவுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த முடிவுகளில் நம்ம ரொம்ப ஆழமாக அந்த முடிவை மாற்றிக்கொள்ளாத தன்மையோடு இருக்க வேண்டும். அது தெய்வ சக்தியை உணர்வதற்கு பெரிதும் துணை புரியும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை உணர முடியும், அல்லது அந்த தெய்வ சக்தியை நீங்கள் சொல்வது போல் பெற முடியும்.